அந்த புதுசாக மாஸ்க் போட்டு அந்த பையன் அந்த டீமன் அட்டாக் பண்ண போவான். அந்த ட்ரம்ஸ் தட்டி திருப்பி ஸ்பின் பண்ணிட்டு டான்ஜிரோ மேலே கால் வச்சு அவன் எகிரி போகிறான். பார்த்து அந்த டீமன் கிட்ட சூப்பர் பவர்ஸில் இருக்குன்னு சொன்னு திருப்பி அந்த ட்ரம்ஸ் தட்டுடு. இந்த தடவை ஸ்பின் ஆன உடனே அந்த பையன் போய் அந்த பொண்ணு மேலே கால் வச்சிடுறான். அந்த பொண்ணு மேலேருந்து கால் எடுத்து டான்ஜிரோ தூக்கி போடுறான். நீ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க, என் கூட வந்து சண்டை போடு அப்படின்னு அவன் சொல்லிட்டு டக்குன்னு டான்ஜிரோ வந்து அட்டாக் பண்ணுறான். அதுக்கப்புறம் ஏன் நீ அந்த டீமன் கூட சண்டை போடுறது விட்டு என் கூட சண்டை போடுறன்னு கேட்டிருக்கான். நீ ஸ்ட்ராங்காக இருக்க, என் கூட சண்டை போடுன்னு சொல்கிறான். அந்த டீமன் கோவப்பட்டு டக்குன்னு அந்த ட்ரம்ஸை தட்டவும் நடுவில் அது கீறிடுது. அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது. அது ஒவ்வொரு ட்ரம்ஸ் தட்டவும் ஒவ்வொரு விஷயம் நடக்குது. அதெல்லாம் டான்ஜிரோ நோட் பண்ணி வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் திடீர்னு வேறு ரூமுக்கு அனுப்பி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா சரி இப்போ ஒரு ப்ராப்ளமும் இல்லை, வெளியில் போகலான்னு வெளியில் வந்து பார்க்குறான். ஒருத்தர் செத்து கிடக்குறான். உடனே நீ வா இங்கே எத்தனை டீமன் சொல்ல, ஆனால் பின்னாடி மட்டும் திரும்பி பார்த்துறாதுன்னு சொல்லிட்டு டான்ஜிரோவை கூப்பிட்டு போயிட்டுருக்கான். அப்படியே போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ட்ரம்ஸ் தட்டுற சவுண்ட் கேட்குது. ஒரு பையன் ட்ரம்ஸ் தட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கு ஜெனிட்சு கட்டுறாங்க. அவன் ரொம்ப பயந்துக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஏன்டா இப்படி திடீர்னு பேசுகிறேன், எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிட்டுனா அதுக்கு நீ தான் காரணம் சொன்னதுக்கு என்னை மன்னிச்சிருங்க, ஆனால் எனக்கு சத்தியமாக தெரியாது நீங்கள் பேசுகிறதுக்கெல்லாம் பயப்படுவீங்கன்னு சொன்னோடனே அதுக்கப்புறம் நீ பேசுகிற சவுண்டு கேட்டு டீமன் எதாவது வந்துடுச்சுன்னா அப்படின்னு பேசிகிட்டு இருக்க சமயத்தில் பின்னாடி இந்த ஒரு டீமன் வரும். அந்த உடனே அந்த டீமன் உங்களை நான் சாப்பிட போகிறேன்னு சொல்லுவோம். ஒரு டீமன் நாங்கள் டேஸ்ட்டாகவே இருக்க மாட்டோம், விட்டுன்னு சொல்லி சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். டீமன் பின்னாடியே வந்துட்டுருக்குது. ஐயோ இந்த டீமன் நாக்காலேயே நாலு துண்டாக்கிரும் போலையே அப்படின்னு ஜெனிட்சு பயந்துட்டு ஒரு ரூமுக்குள்ளே போய் உட்காந்துக்கிறான். அவன் பயத்துலேயே ஜெனிட்சு மயக்க போட்டு விழுந்துடுறான். அதுக்கப்புறம் அந்த பையன் காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டே இருக்கான். டக்குன்னு பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த டீமன் வீட்டுக்குள்ளே வந்துடுது. உடனே ஜெனிட்சு மயக்கம் போட்டு விழுந்துடுறான். அதுக்கப்புறம் ஜெனிட்சு ப்ளீஸ் எந்திரிங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த டீமன் கிட்ட வந்துக்கிட்டே இருக்குது. ப்ளீஸ் ஜெனிட்சு எந்திரிங்கன்னு கத்திக்கிட்டே இருக்கான். அது கிட்ட வந்து அட்டாக் பண்ணும்போது பார்த்தா அது ஒரு நாக்கு தானாகவே வெட்டிடுது. என்னன்னு பார்த்தா ஜெனிட்சு தூங்கிக்கிட்டே இருக்கான். ஆனால் எந்திரிச்சு மாச சண்டை போடுறான். மூஞ்சி மட்டும் காட்ட மாட்டேருக்கா, தரையை பார்த்துருக்கான். தண்டர் பிரீத்திங் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் சொல்லிட்டு அவன் மின்னல் வேகத்தில் போய் அந்த ஸ்வாடை வச்சு அதோட கழுத்தை வெட்டிடுறான். அதுக்கப்புறம் தலை துண்டா போகுது. அந்த தலை கால்கிட்ட வந்தோடனே ஐயா இந்த டீமனோட தலை எப்படி என் காலுக்கு கடையில் வந்துச்சுன்னு இந்த பையன் வித்தியாசமாக பார்க்குறேன். தம்பி நீ தான் அது வெட்டினியா? தேங்க்ஸ் தம்பி, நீ இவ்வளோ பெரிய ஆளாக இருப்பேன்னு எனக்கு தெரியலையான்னு சொன்னோன்னே என்னது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒன்றும் இல்லை வாங்க போகலான்னு சொல்லிட்டு போகிறான். அதுக்கப்புறம் அந்த பக்கம் அந்த மாஸ்க் போட்டு அந்த பையனை காட்டுறாங்க. அவன் ஓடி போயிட்டு இருக்கும்போது டீமனை அடிச்சிடுறான். நீ நல்லா கொழுன்னு இருக்க, உன்னை நான் சாப்பிட போகிறேன்னு சொன்னோடனே பீஸ்ட் ப்ரீத்திங்னு சொல்லிட்டு அவன் ஃபாஸ்ட்டாக போய் அந்த டீமன் கையை ரெண்டாக வெட்டிடுறான். அதுக்கப்புறம் அந்த டீமனையும் சேர்த்து வெட்டிடுறான் தலையை. அதுக்கப்புறம் ஓடிக்கிட்டே இருக்கான் அந்த பையன். அதுக்கப்புறம் அந்த டீமனை காட்டுறாங்க. நான் திருப்பியும் 12 கீஸில் திருப்பி போய் சேரணும் அப்படின்னு காட்டுறாங்க. பார்த்தா அதோட கண்ணில் அந்த நம்பர் போட்டிருக்குது. அப்போ தான் காட்டுறாங்க அது ஒரு மனுஷன் சாப்பிட்ருக்குது. மோஷன் கியூபிட்ஸ்ன்னு கேட்குறான். இதுக்கு மேலே ஒரு நாள் சாப்பிட முடியல தானே அப்படின்னா நீ 12 கீஸில் இருக்க தகுதி இல்லைன்னு கண்ணிலேயே கோடு போட்டு விட்டுறான். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த மூசான்கி பிடிச்சி தான் இவனுக்கு அவனோட பிளட்டு தந்திருக்கான். இவன் அதை குடிச்சு தான் இந்த மாதிரி ஒரு டீமன் ஆகிருக்கான். அதுக்கப்புறம் இதுதான் பேக் ஸ்டோரின்னு காட்டி முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ட்ரம்ஸ் தட்டின பையன் அந்த பொண்ணோட அண்ணன் தான். அதுக்கப்புறம் அண்ணான்னு போய் கட்டி பிடிக்கிறான். அதுக்கப்புறம் நான் சொன்னோடனே கவலைப்படாதீங்க, என்கிட்ட இது இருக்குது, இது எங்கள் மாஸ்டர் ஏதாவது தேவைப்படும்னு சொல்லி அதுக்கப்புறம் உனக்கு என்னாச்சுன்னு கேட்டதுக்கு அவன் சொல்லிட்டுருக்கான். அவன் என்னை இங்கே பிடிச்சிட்டு வந்தோடனே 3 டீமன்ஸும் சண்டை போட்டுச்சு, யார் என்னை ஃபஸ்ட் சாப்பிடுவாங்க. அப்போ அந்த ஒரு டீமன் பின்னாடி இருந்த அந்த ட்ரம்ஸ் விழுந்துச்சு, அந்த ட்ரம்ஸை தான் நான் தட்டிகிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டுருக்கான். அந்த டீமன் மராச்சின்னு ஏதோ சொல்லிச்சுன்னு சொன்னேன். ஆமாம் நான் இருக்கும்போது அந்த மராச்சின்னு தான் சொல்லிச்சு. மராச்சி அப்படின்னு அந்த காக்கை வந்து கத்திட்டு மராச்சின்னா அது ஒரு பிளட். அந்த பிளட்டு டீமன்ஸ் குடிச்சிச்சுன்னா 100 மனுஷங்களை சாப்பிட்றதுக்கு சமம் அப்படின்னு சொல்லுது. ஓ அதான் மராச்சி கருத்தமான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த பக்கம் அந்த டீமன் நடந்து வந்துட்டுருக்குது. அதுக்கப்புறம் தம்பி இப்போ நான் போகிறேன், அந்த டீமன் வந்தால் அந்த ட்ரம்ஸை தட்டணும், நான் வரும்போது உங்கள் பேரை சொல்லி நான் கத்திகிட்ருப்பேன் அப்படின்னு அப்போ மட்டும் நீங்கள் என்னை உள்ளே வர விடணும் அப்படின்னு சொன்னது. சரி அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டான்ஜிரோ வெளியே போகிறான். பார்த்தா டீமன் கரெக்டாக வருது.
அது வெட்ட போகும்போது கரெக்டாக ட்ரம்ஸை தட்டி ரூம் சேஞ்ச் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் இந்த பக்கம் அந்த டீமனும் ட்ரம்ஸை தட்டி ரொம்ப ஸ்பின் பண்ணுது. அதுக்கப்புறம் டான்ஜிரோ அது எல்லாமே தெரியறனால கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுறான். இருந்தாலும் அவன் ரொம்ப ஸ்பீடாக சுற்ற ஆரம்பிச்சதுனால டான்ஜிரோக்கு ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் என்னதான் ஏடிட்டம்மா எனக்கு கட்டுப்பட்டுனாலும் அந்த முதுகு வலி எனக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. நான் ஜெனிட்ஸுக்கிட்ட கோவப்படுறதுக்கு காரணமும் அந்த முதுகு வலி தான் அப்படின்ட்டு டான்ஜிரோ சொல்லிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இந்த பக்கம் அது விடாமல் ஸ்பின் பண்ணிக்கிட்டே இருக்குது ரூம்பை. அதுக்கப்புறம் டான்ஜிரோ ரொம்ப பயப்படுறதுக்கிட்ட போகிறதுக்கு அது என்ன 3 ஸ்லைஸாக போட்டுருச்சுன்னா என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு போது உராக்கோடாக்கி சொன்னது ஞாபகம் வருது. வாட்டர் எந்த இடத்துல இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கும். அதே மாதிரி நீயும் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஜெனிட்ஸு காட்டுறாங்க. என்னை காப்பாற்றுன்னு சொல்கிறேன். நீ அந்த என் மைண்டில் வர வெளியே போப்புன்னு சொல்லிட்டு துரத்தி விட்றான். அதுக்கப்புறம் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்டானை எடுத்து அதை வெட்டலான்னு வரான். இதோட இந்த எபிசோட் முடியுது guys.